வணக்கம். இப்போ நாங்கள் இருக்கிறது கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய எல்லை ரங்கமலைன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பகுதி கரூர் மாவட்டத்துக்குள்ளே, மலையோட இந்த பகுதி வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா, இந்த மலைக்கு பேர் வந்து ரங்கமலை, விஷ்ணுவோட பேர். ஆனால் மலையில் இருக்கவர் வந்து சிவன். மேற்கு பார்த்துருக்கார் சிவன், நந்தி கிழக்கு பார்த்துருக்கு. இந்த சிவன் பற்றி முன்னாடி ஐயா விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மெயின் சிறப்பு என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1300 மீட்டர் எலிவேஷன் கிடைக்கும். 1.5 கிலோமீட்டர் பக்கமாக மேலே நடந்து வர வேண்டியிருக்கு ஒவ்வொரு தடவையும். ட்ரெக்கிங் வரவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய புனித தலம். ஆக்சுவலாக அவர் சிவன் என்ன அருள் கொடுக்குறாரோ இல்லையோ, உடல் ஆரோக்கியம் கொடுக்குறாருங்க. வந்து போகிறவங்களுக்கு கட்டாயம் வாங்க, உடல் ஆரோக்கியத்தை இங்கேயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல தைரியமாக வந்துட்டு போக முடியும். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, 80 வயசு 80 வயசுக்காரங்களை கூட இப்போ நாங்கள் மேலே வரப்போ பார்த்தோம். மேலே வந்துட்டு கீழே பிரதோஷத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. சின்ன பசங்க இருந்து வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பெண்களும் வந்துட்டு போகிறதுக்கு பாதுகாப்பான ஒரு மலை பிரதேச ட்ரெக்கிங் இது. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக இந்த கோயிலுடைய வரலாறு. பாண்டிய மன்னரோட சிலை கூட சாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. அதேமாதிரி பின்பக்கம் மீனோட உருவம் பதிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த பாண்டியராஜனோடைய இந்த கட்டடத்தோட பின்பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இதில் ரைட் சைடு கீழே இறங்கி போனோம்னா ஒரு பாலி, ஐயா சொன்ன மாதிரி அது தண்ணி எப்போவுமே இருக்கும். அந்த சொன்ன தண்ணி அதுதான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறோம். இங்கே வரவங்களும் குடிக்க பயன்படுத்துகிறாங்க. அதிலிருந்து மேலே ஏறுனா தீபம் போடுற கம்பம் வரும். இது எல்லாமே ஒரு மன அமைதிக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு கோயில். இந்த கோயில் கரூர் மாவட்டத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க. பொதுவாக இந்த ட்ரெக்கிங் போகிறவங்களெலாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போது வெள்ளியங்கிரி போகிறவங்களா இருக்கட்டும், கொண்டரங்கி மலை போகிறவங்களா இருக்கட்டும், ரங்கமலை மட்டும் ஏறிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மலையும் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மலை. எங்களோட வந்து வழக்கமாக வரவங்க எங்கள் டீம் இவங்க எல்லாருமே இப்போ பிரதோஷத்துக்கு வந்திருக்காங்க. வழக்கமாக நாங்கள் காலையில் 5:30 வந்துட்டு 8 மணிக்கு ரிட்டர்ன் போவோம். செந்தில், ராஜேந்திரன், சுரேஷ், கவின், அவங்க ஃபேமிலி, இவங்க எல்லாருமே ஒரு இது பாருங்களேன், ஃபேமிலியோடு வந்துட்டு போகிறதுக்கு நைட்டில் இப்போ மணி கிட்டத்தட்ட 8 ஆக போகுதுங்க. இத்தனை மணிக்கு கூட லேடிஸ் வந்துட்டு மேலே ஏறி இறங்க முடியும் அப்படின்னா இந்த மலையோட பாதுகாப்பை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் வாங்க, ஈசனர்கள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.